மேகமலை அப்படின்னு ஒரு செழிப்பான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல கபிலனோட குடும்பம் வாழ்ந்து வந்தாங்க. கபிலன் ஒரு நேர்மையான முதியவர். அவரு கொஞ்ச வயசுல ரொம்பவும் கஷ்டப்பட்டு தன்னோட உழைப்பால ஒரு மளிகை கடையை கட்டி அதை வச்சு அவரோட குடும்பத்தை முன்னேற்றி வந்தாரு. இப்போ அவருக்கு வயசானதுனால அவரோட மகன் ரமேஷ் அந்த கடையை நடத்திக்கிட்டே இருக்காரு. அவரு வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்ததுனால ரொம்பவும் கர்வமாவும் திமிராவும் இருப்பாரு. அவரு தன்னோட அப்பா கபிலனை எப்பவும் மதிக்கவே மாட்டாரு. அவர் அந்த மளிகை கடையை ஒரு பெரிய கடையா மாத்தி அதை நடத்திக்கிட்டே இருந்தாரு. ஆனா அதுக்காக அவர் நிறைய பணத்தை கடன் வாங்கி இருந்தாரு. ஒரு நாள் கிராமத்து மக்கள் முன்னாடி தன்னோட அப்பாவை அவர் ரொம்பவும் மரியாதை இல்லாம நடத்துறாரு. பாத்தீங்களா, இவருதான் என்னோட அப்பா, இப்ப அவரோட நிலைமைய பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அவர் ஏளனமா சிரிக்கிறாரு. ஐயா, எதுக்காக பெரியய்யாவை இப்படி எல்லாம் கேவலமா பேசுறீங்க? அவரு ரொம்ப பாவம் இல்லையா? ஐயா, நம்ம பெரியயா அந்த காலத்துல ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த மளிகை கடையை உருவாக்கி வச்சிருக்காரு. அவரை நாம இப்படி பேசக்கூடாதுங்க ஐயா. ஏன் நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? நீங்க சொல்ற மாதிரி இவரு தான் இந்த கடையை தொடங்கினாரு. இவர் இருந்தப்போ இந்த கடை எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே? ரமேஷ், இப்படி எல்லாம் பேசாதப்பா. நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த கடைக்காகவே அர்ப்பணிச்சேன். நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இரவு பகலா உழைச்சுதான் இந்த கடையை உருவாக்குனேன். எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க அப்படி என்னத்தை செஞ்சீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் மட்டும் இந்த கடையை எடுத்து நடத்தலைன்னா இதை எப்பவோ மூடிட்டு போயிருப்பீங்க. இல்லையா, நம்ம பெரியய்யா ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான். நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கியா? இவரை பாருங்க, இவரை மாதிரியே நானும் அதை ஒரு பெட்டி கடையா வச்சிருந்தா இன்னமும் நாங்க பணத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். இவருக்கு வயசு மட்டும்தான் ஆகியிருக்கே தவிர கொஞ்சம் கூட புத்தியே இல்லை. நான் இந்த கடையை எடுத்து நடத்துறதுனால தான் இன்னைக்கு இதை ஒரு பெரிய கடையா மாத்தி நல்லா வியாபாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இவர் பேச்சை கேட்டா அப்புறம் 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏளனமா சிரிக்கிறாரு ரமேஷ். இத கேட்ட கபிலனுக்கு ரொம்பவும் வருத்தமா இருக்கு. இப்போ அவரு கண்கலங்கி நின்னுகிட்டே இருக்காரு. அவர் தன்னோட மகன் இப்படி அவமானப்படுத்துறத தாங்கிக்கிட்டு அங்கேயே மௌனமா தலை குனிஞ்சு நிக்கிறாரு. அப்படியே கொஞ்ச காலங்கள் போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் கபிலன் தேநீர் கடைக்கு போய் தேநீரை குடிச்சிட்டு வீட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு. அப்போ அவருக்கு எதிரில இருசக்கர வாகனத்துல வந்த ஒருத்தர் அவர் மேல இடிச்சுட்டு நிக்காம போயிடுறாரு. இதனால கபிலனுக்கு கால்ல பலமா அடியும் பட்டிருக்கு. அப்போ அந்த பக்கமா அவரோட மகன் ரமேஷும் அவரோட மனைவி கீதாவும் போய்கிட்டே இருக்காங்க. அப்போ அவர் வலியில துடிச்சுக்கிட்டு அவரோட மகனை பார்த்து கையை நீட்டி கூப்பிடுறாரு. ரமேஷ், இங்க வா, என்னை கொஞ்சம் தூக்கி விடு. என்னால எந்திரிக்கவே முடியல, கால் ரொம்பவும் வலிக்குது. ஐயோ, என் காலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. மெதுவா நடந்து வர வேண்டியது தானே? உங்களை யாரு இந்த நேரத்துல தேநீர் கடைக்கு போக சொன்னது? உங்களுக்கு வயசாகிருச்சுங்கிறத மறந்துட்டீங்களா? எங்க மாமாவை தூக்கி விடுங்க. அவரால் எப்படி எந்திரிக்க முடியும்? அவருக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. அதெல்லாம் தேவையில்லை, நீ கொஞ்சம் சும்மா இரு. அவர் தானாவே எந்திரிப்பாரு. அப்பதான் அவருக்கு புத்தி வரும். இவருக்கெல்லாம் உதவியே செய்யக்கூடாது. அப்போ மாயா தன்னோட தாத்தா கீழே விழுந்திருக்கத பாக்குறா. அதை பார்த்து அவ ரொம்பவும் வருத்தப்பட்டு தாத்தாவை தூக்கி விடுறதுக்காக போறா. தாத்தா, நீங்கள் எப்படி கீழே விழுந்தீங்க? உங்களுக்கு காலில் அடிபட்டுருச்சு. இருங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். ஏய் மாயா, நில்லு. முதல்ல இங்க இருந்து தள்ளி போ. தாத்தா அவரை எந்திரிச்சுடுவாரு. நீ அவருக்கு உதவி எல்லாம் செய்ய வேண்டாம். அப்பா, தாத்தாவால் எப்படி எந்திரிக்க முடியும்? அவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு. இப்போ அவருக்கு காலில் அடியும் பட்டிருக்கு. நாம தான் உதவி செய்யணும். அவர் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காரு. மாயா, நான் சொன்ன பேச்சை மட்டும் கேளு. தேவையில்லாம என்னை எதிர்த்துலாம் பேசாத. அதுக்கப்புறம் கபிலன் அவரோட வலியையும் அவமானத்தையும் பொறுத்துக்கிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு மெல்ல மெல்ல அந்த இடத்துல இருந்து எந்திருக்கிறாரு. அவரை இப்போ அழுதுகிட்டே இருக்காரு. ஆனா அவரோட அந்த நிலைமைய பார்த்து அவரோட மகன் ரமேஷ் கொஞ்சம் கூட இரக்கமே காட்டாம வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போ கபிலன் தலைய குனிஞ்சுக்கிட்டு அவரோட வீட்டுக்கு நடந்தே போறாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு இரவுல அவரோட கால் வலி ரொம்பவும் அதிகமா இருக்கு. அதனால அவர் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு போய் ராஜேஷ் அறையோட கதவை மெல்ல தட்டுறாரு. ராஜேஷ், எனக்கு கால் ரொம்பவும் வலிக்குதுப்பா. என்னை கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பேசாம போய் படுங்க. வயசான காலத்துல எல்லாருக்கும் இப்படிதான் கால் வலி கை வலி எல்லாம் இருக்கும். தேவையில்லாம எனக்கு செலவு வைக்காதீங்க. இப்ப போய் தூங்குங்க. காலையில வலி தானாவே சரியா போகும். ராஜேஷ், எனக்கு உண்மையாவே ரொம்ப வலிக்குதுப்பா. என்னால வலியை தாங்கவே முடியல. இதுக்கு ஏதாவது மருந்தாவது வாங்கி கொடுப்பா. அதான் நான் சொல்றேன்ல, எதுக்காக எனக்கு தேவையில்லாம செலவு இழுத்து விடுறீங்க? வயசானவங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம்தான். இப்ப போய் தூங்குங்க. அதுக்கப்புறம் கபிலன் வேற வழி இல்லாம மறுபடியும் அவரோட அறைக்கு திரும்ப போறாரு. இது எல்லாத்தையும் கீதா மறைஞ்சு நின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க இத பார்த்து ரொம்பவும் வருத்தப்படுறாங்க. அவங்களுக்கு கண்ணீர் வருது. இன்னொரு பக்கம் கபிலன் தன்னோட வலியை பொறுத்துக்கிட்டு அவரோட அறையில படுத்து இருக்காரு. மறுநாள் காலையில ரமேஷ் கபிலன் கிட்ட இப்படி சொல்றாரு. நீங்க போய் சந்தையில கொஞ்சம் காய்கறிகளை வாங்கிட்டு வாங்க. எனக்கு கடையில நிறைய வேலை இருக்கு. அதனால இன்னைக்கு நீங்களே போய் காய்கறிகளை வாங்கி கொடுத்துடுங்க. ரமேஷ், எனக்கு ஏற்கனவே காலில் அடிபட்டிருக்கு. இப்போ நான் ரொம்ப தூரம் நடந்து போனா என்னோட கால் வலி இன்னும் அதிகமாகிடும்.
அதனால என்னால இன்னைக்கு சந்தைக்கு போக முடியாதுப்பா. நீயே போய் காய்கறிகளை வாங்கி கொடுத்துடு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இப்படியே படுத்த படுக்கையா இருந்தா அப்புறம் கால்வலி அதிகமா தான் ஆகும். அதனால கொஞ்சம் அப்படியே நடந்துட்டு வாங்க. அப்பதான் கால்வலி சரியாகும். சந்தைக்கு தானே போக சொன்னேன், வேற எங்கேயுமா போக சொன்னேன்? நீங்களே போய் வாங்கிட்டு வந்துருங்க. தேநீர் கடைக்கு போகும்போது மட்டும் உங்களுக்கு கால் வலிக்கலையா என்ன? அதுக்கப்புறம் கபிலன் அவரோட கால் வலியோட ரொம்பவும் கஷ்டப்பட்டு சந்தைக்கு போய் காய்கறிகளை வாங்கிட்டு வந்து கொடுக்கறாரு. அவருக்கு இப்போ வேற வழி இல்லைங்கிறதுனால அவரு ரொம்பவும் அமைதியா இருக்காரு. அப்படியே கொஞ்ச நாட்கள் போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ரமேஷுக்கு கடன் கொடுத்தவங்க அவரோட வீட்டுக்கு வந்து இப்படி சொல்றாங்க. ஏய் ரமேஷ், நீ எங்க கிட்ட இருந்து கடன் வாங்கி ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. ஆனா அதுக்கான அசல் பணத்தையும் திருப்பி கொடுக்கல, வட்டி பணத்தையும் கொடுக்கல. இப்ப முடிவா நீ என்னதான் சொல்ற? அசலை கொடுக்க முடியலனாலும் வட்டி பணத்தையாவது மாசம் மாசம் சரியா கொடுக்க வேண்டாமா? அதை கூட கொடுக்கலன்னா உன்னை எப்படி நாங்க நம்புறது? இனிமேலும் உன்னை நாங்க நம்புறதா இல்ல. இப்பவே எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பணத்தையும் கொடுத்துடு, இல்லைன்னா உன்னோட அந்த கடையை எங்க பேர்ல எழுதி கொடுக்க வேண்டியிருக்கும். ஐயா, இப்ப கொஞ்ச நாளா என்னோட கடையில வியாபாரம் சரியா போகல. அதனாலதான் என்னால வட்டி பணத்தை திருப்பி கொடுக்க முடியல. எனக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தீங்கன்னா நான் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கதை கேட்ட கபிலன் மெதுவா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வராரு. அங்க வந்து அவரை இப்படி சொல்றாரு. என்னப்பா ராமையா, என்ன ஆச்சு? எதுக்காக இங்க வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஐயா, உங்களோட பையன் கடையை விரிவுபடுத்தணும்னு சொல்லி என்கிட்ட வட்டிக்கு கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தாரு. ஆனா அதுக்கான வட்டி பணத்தை கூட ரொம்ப நாளா கொடுக்கவே இல்லை. அதனால எங்களுக்கு இப்பவே நாங்க கொடுத்த மொத்த பணமும் வேணும். சரி ராமையா, உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நானே திருப்பி கொடுக்குறேன். இப்போ இங்க இருந்து போ. இனிமே என்னோட பையன்கிட்ட அந்த பணத்தை நீ கேட்கவே கூடாது. எனக்கு ஒரு 2 நாள் கால அவகாசம் மட்டும் வேணும். அதுக்கப்புறம் உன்னோட பணத்தை நானே உனக்கு கொடுத்து விடுறேன். சரிங்க ஐயா, நீங்க சொல்றதுனால நான் கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். என்னோட பணம் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராமையா திரும்ப போறாரு. அதுக்கப்புறம் தான் சொன்ன மாதிரியே ராமையாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாத்தையும் கபிலன் கொடுக்கறாரு. தன்னோட அப்பா என்னதான் தனக்கு உதவி செஞ்சாலும் தன்னோட கர்வமும் திமிரும் ரமேஷுக்கு போகவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இப்படியே போய்கிட்டே இருக்கு. கபிலனுக்கு இப்போ ரொம்பவும் வயசாயிருச்சு. அதனால அவரு ரொம்பவும் படுத்த படுக்கையாகிட்டாரு. ஒரு நாள் அவர் இப்படி சொல்றாரு. ரமேஷ், எனக்கு ரொம்ப வயசானதுனால இப்பெல்லாம் மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. என்னை ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போ. இதுக்கு கொஞ்சம் சிகிச்சை எடுத்துக்கிட்டா என்னால கொஞ்ச நாள் நல்லபடியா உயிர் வாழ முடியும். அப்பா, வயசானா எல்லாருக்குமே இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போயிட்டு தான் இருக்கும். இதுக்கெல்லாம் போய் யாராவது மருத்துவரை பார்ப்பாங்களா? நீங்க கொஞ்சம் ஓய்வெடுங்க. நீங்க ஏற்கனவே இப்ப எந்த வேலையும் செய்யறது இல்ல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதெல்லாம் தானாவே சரியா போயிடும். ரமேஷ், நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேளுப்பா. நமக்கு மேல இருக்கிற கடவுள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாரு. நீ இன்னைக்கு என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டறியோ இதே பலனை நீயும் ஒரு நாள் அனுபவிக்கணும். யார் எந்த தீங்கு செஞ்சாலும் அது அப்படியே அவங்களுக்கும் ஒரு நாள் நடக்கும். ஏற்கனவே உங்களுக்கு மூச்சு விட கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு இந்த உபதேசம் எல்லாம் தேவையா? இப்போ இதை பேசுறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? பேசாம ஓய்வெடுங்க. நான் சொன்ன வார்த்தைகளை எப்பவும் மனசுல வச்சுக்கோ ரமேஷ். இதை என்னைக்கும் மறக்கவே மறக்காதே. இப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது. ஒரு நாள் காலையில கபிலன் தூக்கத்திலிருந்து எந்திரிக்கவே இல்லை. அப்போ அங்க வந்த கீதா அவரை பார்த்து அழுகுறாங்க. மாயா அங்க ஓடி வந்து தாத்தாவை கூப்பிடுறா. ஆனா கபிலனோட முகத்துல எந்த உணர்ச்சியுமே இல்ல. ஏய் மாயா, இப்ப எதுக்காக இங்க வந்து அழுதுகிட்டே இருக்க? தாத்தாவுக்கு வயசாயிருச்சு, அதனாலதான் அவருக்கு இந்த நிலைமை. நீ போய் படி, உன்னோட வேலையை பாரு. அதுக்கப்புறம் கபிலன் இறந்து போயிட்டாரு. அதனால அவங்க வீட்ல கீதாவும் மாயாவும் ரொம்பவும் தாங்க முடியாத வருத்தத்துல இருக்காங்க. கபிலனோட மரணத்துக்கு பிறகு அவங்களோட வீட்ல அமைதி குடிகொண்டது. மாயா தன்னோட தாத்தாவை ரொம்பவும் நேசித்தாள். அவளோட தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் அவளால சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. எப்ப பார்த்தாலும் தாத்தாவோட போட்டோவை பார்த்து அழுதுகிட்டே இருந்தா. தாத்தா, நீங்க எங்க போனீங்க? இப்ப என் கூட பேசுறதுக்கு யாருமே இல்லை. நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா நம்ம நிறைய பேசியிருக்கலாம். நீங்க எப்போ திரும்பி வருவீங்க? அப்படின்னு சொல்லி மாயா ரொம்பவும் அழுதுகிட்டு இருக்கா. அப்போ அங்க வந்த ரமேஷ் அதை பார்த்து இப்படி சொல்றாரு. ஏய் மாயா, இது என்ன நாடகம் நடத்திட்டு இருக்க? தாத்தா தான் போயிட்டாருல்ல, அவரால் இன்னும் திரும்பி வர முடியாது. அதுதான் உண்மை. நீ இப்படி அழுதுகிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. பேசாம போய் தூங்கு. அப்பா, தாத்தாவை நீங்க சரியா கவனிக்காததுனால தான் தாத்தா இறந்து போனாரு. நீங்க தாத்தாவை எப்படி நடத்துனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களோட பேச்சையெல்லாம் என்னால் கேட்கவே முடியாது. ஏய் மாயா, என்ன இது புது பழக்கம்? என்கிட்டயே எதிர்த்து பேசுறியா? அப்பா, நீங்க தாத்தா கிட்ட அன்பு காட்டவே இல்லை. அதனால தான் தாத்தா இப்படி இறந்து போயிட்டாரு. அதே மாதிரி தான் நீங்க என்கிட்டயும் நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாயா சொல்றத கேட்ட ரமேஷ் எதுவுமே பேசாம அங்க இருந்து போறாரு. ஆனா மாயா இன்னும் ரொம்ப சோகத்துல இருக்கா. இப்படியே பல வருஷங்கள் கடந்து போச்சு. மாயா இப்ப வளர்ந்து பெரிய ஆளாகிட்டா. ஆனா தாத்தாவோட மரணத்தை மட்டும் அவளால ஏத்துக்கவே முடியல. அது அவளோட மனசுல ஒரு பெரிய வடுவை ஏற்படுத்துச்சு. அவ படிக்கிறத விரும்புறதில்ல, வீட்டுல இருக்கவும் விரும்புறதில்ல, தோழிகளோட வெளிய சுத்தி திரியிறா.
ரமேஷ் என்ன சொன்னாலும் அதை இப்போ அவ கேக்குறதே இல்ல. மாயா, இன்னைக்கு எதுக்காக நீ கல்லூரிக்கு போகல? எதுக்காக நீ இப்படி எல்லாம் செய்யற? அப்பா, எனக்கு கல்லூரிக்கு போக பிடிக்கல, அதனால நான் போகல. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க மாயா? நீ படிக்கணும்னு சொல்லி தான் உன்னை கல்லூரியில சேர்த்தேன். ஆனா இப்போ அங்க போக மாட்டேன்னு சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? ஓஹோ, இன்னைக்கு தான் என்னை பத்தி உங்களுக்கு அக்கறை வந்திருக்கா? இதுக்கு முன்னாடி என்னை பத்தி எப்ப கவலைப்பட்டிருக்கீங்க? என்ன சொல்ற மாயா? எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு ஒன்றும் புரிய வேணாம். சரி, என்னோட நண்பர்கள் வெளியே காத்திருக்காங்க, நான் இப்ப போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அங்கிருந்து தன்னோட நண்பர்கள் கூட வெளியே போறா. ரமேஷுக்கு இந்த விஷயம் எல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. இப்போ அவருக்கு மனசுல ஒரு கஷ்டம் உருவாகி இருக்கு. ஆனா அதுக்கான காரணத்தை இன்னும் அவரால புரிஞ்சுக்க முடியல. ஒரு நாள் ரமேஷும் மாயாவும் சந்தைக்கு காய்கறிகளை வாங்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்க மாயாவோட தோழிகள் வராங்க. அவங்க கிட்ட மாயா தன்னோட அப்பாவை அறிமுகப்படுத்துறா. இவருதான் என்னோட அப்பா. தன்னைத்தானே ரொம்பவும் பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு, ஆனால் உண்மையில அவருக்கு எதுவுமே தெரியாது. இத கேட்டு மாயாவோட தோழிகள் எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்படியா மாயா? அப்போ உங்க அப்பா ஒரு ஜோக்கர் மாதிரின்னு சொல்லு. ஆமா மாயா, உங்க அப்பா பார்க்கறதுக்கு ரொம்பவும் தமாஷா இருக்காரு. இதெல்லாம் கேட்ட ரமேஷுக்கு இப்போ ரொம்பவும் கோபம் வருது. ஏய் மாயா, இதெல்லாம் என்ன பழக்கம் உனக்கு? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா உங்களுக்கெல்லாம்? முதல்ல நீங்க எல்லாரும் பெரியவங்க கிட்ட ஒழுக்கமா எப்படி பேசணும்னு கத்துக்கோங்க. அப்பா, என்னை விட உங்களுக்கு தான் ஒழுக்கம் ரொம்பவும் தேவை. நீங்க பேசாம இருங்க. இத கேட்ட ரமேஷுக்கு ரொம்பவும் கோபம் வந்துருச்சு. அதனால அவர் மாயாவை அடிக்கிறதுக்காக போறாரு. அப்ப மாயா இப்படி சொல்றா. அப்பா, தேவையில்லாம என் மேல கை வைக்கணும்னு நினைக்காதீங்க. நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல, புரிஞ்சதா? இத கேட்ட ரமேஷ் கையை கீழே போட்டுட்டு பின்னாடி போறாரு. ரமேஷ் மாயாவோட தோழிகளுக்கு முன்னாடி அவமானப்படுறாரு. இதே மாதிரி அவமானத்தை தான் அவரு தன்னோட அப்பாவுக்கு கொடுத்தாரு. ஆனா இன்னும் அவர் அதை உணராமலே இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் மாயா அவரோட அப்பாவை கீழே விழ வைக்கிறதுக்காக ஒரு திட்டம் போடுறா. அவ சாப்பிட்டுட்டு வச்சிருந்த வாழைப்பழ தொலிய அவரோட அறைக்கு வெளியில போட்டு விடுறா. அன்னைக்கு இரவுல ரமேஷ் அவருடைய அறையில இருந்து வெளியே வரும்போது கீழே வாழைப்பழதோல் இருக்கிறத பார்க்காம அதை மிதிக்கிறாரு. அதனால அவர் கீழேயும் விழுறாரு. இப்போ அவருக்கு காலில நல்லா அடிபட்டிருக்கு. அந்த வலி தாங்க முடியாம அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. ஐயோ கீதா, மாயா, யாராவது வாங்க, நான் கீழே விழுந்துட்டேன். தயவு செஞ்சு என்னை இங்கிருந்து தூக்கிட்டு போங்க. என்னோட காலில் பலமா அடிபட்டிருக்கு. இந்த சத்தத்தை கேட்ட மாயா ரொம்பவும் எரிச்சலோட வந்துகிட்டே இருக்கா. அங்க வந்த மாயா பக்கத்து சுவர்ல சாஞ்சுக்கிட்டு ரொம்பவும் கேலியா இப்படி சொல்றா. அப்பா, கீழே விழுந்துட்டீங்களா? ரொம்ப நல்ல விஷயம். நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிடட்டுமா? நானும் ரொம்ப நாளா இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இதை விட்டா எனக்கு வேற சந்தர்ப்பம் கிடைக்காது. அதனால கொஞ்சம் இருங்க, நான் உங்களை ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிடுறேன். ஏய் மாயா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. என்னை இங்கிருந்து தூக்கி விடு. என்னால நடக்கவே முடியாது. என்னை பார்த்தா உனக்கு கேலி செய்யணும்னு தோணுதா? அப்பா, உங்களுக்கு அப்படி என்ன ஆயிருச்சு? கீழே தானே விழுந்திருக்கீங்க, அதனால ஒன்றும் ஆகாது. கொஞ்ச நேரம் நீங்க இங்கேயே இருங்க. அப்பதான் இனிமேலாவது உங்களுக்கு கீழே பார்த்து நடக்கணும்னு புத்தி வரும். அதுக்கப்புறம் அங்க வந்த கீதா ரமேஷ கஷ்டப்பட்டு தூக்கி விடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இப்படி சொல்றாங்க. ஏய் மாயா, உன்னோட அப்பா கீழே விழுந்து கிடக்குறாரு. அவரை தூக்கி விடணும்னு உனக்கு தோணலையா? ஆமா, உங்களுக்கு வேணும்னா நீங்க தூக்கி விடுங்க. நான் இவரை தூக்கி விட மாட்டேன். வேணும்னா நான் போய் மருத்துவரை அழைச்சிட்டு வரவா? ஆமா மாயா, என்னோட காலில் ரொம்ப அடிபட்டு இருக்கு. நீ போய் மருத்துவரை கூட்டிட்டு வா. ஆனா இது எல்லாமே தேவையில்லாத செலவுன்னு நீங்க தானே சொல்லுவீங்க. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம மருத்துவருக்காக பணத்தை வீணாக்கணும்? நீங்க இப்ப போய் கொஞ்சம் ஓய்வெடுங்க. நாளைக்கு காலையில இது தானாவே சரியாகிவிடும். இப்பதான் ரமேஷுக்கு அவரோட மனசுல ஒரு சின்ன உணர்வு வருது. இந்த வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறம் அவரு தன்னோட அப்பாவுக்கு செஞ்ச கொடுமைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறம் கீதா மருத்துவர் அழைச்சிட்டு வர போறாங்க. ரமேஷோட கால்களில ரொம்பவும் அடிபட்டு இருக்கு. அதனால அவரால் சரியா நடக்க கூட முடியல. இப்போ ரமேஷ் ஒரு ஊன்றுகோலை வச்சு நடக்கிற நிலைமையில இருக்காரு. அதுக்கப்புறம் மாயா வீட்டுல இருந்து வெளியே ஒரு பயணம் போகணும்னு முடிவு செய்றா. அதனால ஒரு நாள் திடீர்னு இப்படி சொல்றா. அப்பா, எனக்கு இந்த ஊர்லயே இருந்து ரொம்பவும் சலிச்சு போச்சு. அதனால நான் கொஞ்ச நாள் வெளியூர்களுக்கு பயணம் போகணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னது, வெளியூருக்கு பயணம் போக போறியா? நீ எதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க மாயா? ஒருவேளை நீ வெளியூருக்கு போயிட்டேன்னா நம்ம கடையை யாரு பார்ப்பாங்க? அப்பா, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் போறதுக்கு முன்னாடி நம்மளோட கடையை யாருக்காவது வித்துட்டு தான் போவேன். இத கேட்ட ரமேஷுக்கு ரொம்பவும் கோபம் வந்துருச்சு. அவரு இப்படி சொல்றாரு. என்னது, கடையை விற்க போறியா? அந்த கடை முழுவதுமா என்னோட பேர்ல தான் இருக்கு. நான் அதை ஒருபோதும் விற்க மாட்டேன். அப்பா, அந்த கடையை உருவாக்கினது தாத்தா தான். அந்த கடை தாத்தாவோடது. அவரு தான் உங்க பேர்ல அதை கொடுத்துட்டு போனாரு. தாத்தா உங்களை ரொம்பவும் நல்லவர்னு நம்பி தான் உங்களுக்கு இந்த கடையை கொடுத்தாரு. ஆனா நீங்க ஒன்றும் அவ்வளவு நல்லவரெல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் மாயா அன்னைக்கு இரவுல ரொம்பவும் தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா.
மறுநாள் அந்த கிராமத்துல இருந்த ஒரு தரகரை போய் சந்திக்கிறா. அவர்கிட்ட ரமேஷோட கடைய விக்கிறத பத்தி பேசிக்கிட்டே இருக்கா. மாயா, நீ சொல்ற மாதிரி உன்னோட அப்பா கடையை விற்கணும்னா அவரோட சம்மதமும் அவரோட கையெழுத்தும் இல்லாம என்னால இதை யாருக்கும் விற்க முடியாது. அப்பாவோட கையெழுத்து தான் உங்களுக்கு பிரச்சனைனா அதை நான் எப்படியாவது அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறேன். ஆனா நான் சொன்ன மாதிரியே எனக்கு இந்த மளிகை கடையை வித்து கொடுங்க. அதுக்கான பணத்தையும் என்னோட வங்கியில வர வச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போறா. அங்க போய் ரமேஷ் கிட்ட இப்படி சொல்றா. அப்பா, என்னோட கல்லூரியில புதுசா ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுக்கு வீட்டுல அப்பாவோட சம்மதமும் வேணும்னு சொல்லி இருக்காங்க. சரி மாயா, இது நல்ல விஷயம் தானே. நீயும் நிகழ்ச்சியில கலந்துக்கோ, நான் அதுக்கு சம்மதிக்கிறேன். நீ வெளியே எங்கேயும் தேவையில்லாம சுத்தாம கல்லூரிக்கு போனாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா, அதுக்காக எனக்கு உங்க கையெழுத்தும் கூட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அவருக்கு தெரியாமலே கடையை விக்கிறதுக்கான ஆவணத்துல கையெழுத்தும் வாங்குறா. ரமேஷும் மாயா மேல வச்சிருந்த நம்பிக்கையால அந்த ஆவணத்தை சரியா படிக்காமலேயே கையெழுத்தும் போடுறாரு. அதுக்கப்புறம் மாயா தன்னோட திட்டப்படி தன்னோட அப்பாவோட மளிகை கடையை வேற ஒருத்தருக்கு விக்கிறா. ஒரு நாள் ரமேஷ் தன்னோட கடைக்கு போறாரு. அப்போ அட, இது என்ன? நான் கடையை இரவுல நல்லா அடைச்சிட்டு தானே போனேன். ஆனா இப்போ திறந்து இருக்கே. உள்ள வேற யாரோ இருக்காங்களே. யார் நீ? என்னோட கடையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? முதல்ல வெளியே வா. என்னது உன்னோட கடையா? நானே இப்பதான் இந்த கடையை தரகர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன். அதுக்குள்ள இங்க வந்து உன்னோட கடைன்னு பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. என்னது, தரகர்கிட்ட இருந்து வாங்கி இருக்கியா? இந்த கடை என்னோட அப்பா தாத்தா காலத்துல இருந்து நாங்க தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த கடை இப்போ என்னோட பேர்ல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது தரகர் எப்படி இதை உனக்கு விற்க முடியும்? என்னோட பேரு ரமேஷ். இந்த கிராமத்துல யாரை கேட்டாலும் இது ரமேஷோட கடைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நீ என்னைய ஏமாத்த பாக்குறியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. ஓஹோ, அப்படின்னா நீங்க தான் ரமேஷா? நான் தரகர்கிட்ட இருந்து இந்த கடையை நேத்து தான் வாங்கினேன். இந்த கடையோட ஆவணங்கள் கூட இப்போ என்கிட்ட இருக்கு. அதுல இந்த கடையை நீங்க எனக்கு எழுதி கொடுத்ததா உங்களோட கையெழுத்தும் இருக்கு. அதுக்கான பணத்தையும் நான் தரகர்கிட்ட கொடுத்துட்டேன். தரகர் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? சரி சரி, அது உங்க பிரச்சனை. இனிமே இந்த கடை என்னோடது. இதற்கான ஆவணங்களும் இப்போ என்கிட்ட இருக்கு. அதனால முதல்ல இங்கிருந்து போயிடுங்க. சட்டப்படி இது இப்போ என்னோட மளிகை கடை. இத கேட்ட ரமேஷுக்கு ஒண்ணுமே புரியல. அதனால வேக வேகமா போய் அந்த கிராமத்துல இருந்த தரகரை பாக்குறாரு. அப்போ தரகர் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாரு. இத கேட்ட ரமேஷ் ரொம்பவும் கோபத்தோட அவரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஏய் மாயா, நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எதுக்காக இப்படி செஞ்ச? என்னோட கையெழுத்தை என்கிட்ட வாங்கி கடைசியில நம்ம கடையை இன்னொருத்தருக்கு வித்திருக்க. அதுக்கான பணத்தையும் இப்போ உன்னோட வங்கி கணக்குல மாத்தி இருக்க. அப்ப எனக்கு இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு பிடிக்கல. இங்கேயே இருக்கிறதுனால எனக்கு இப்போ ரொம்பவும் சலிச்சு போச்சு. அதனால நான் வெளியூர்களுக்கு போய் பயணம் செய்யலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு எனக்கு நிறைய பணமும் தேவைப்படுது. அதனாலதான் நம்ம கடையை நான் வித்திருக்கேன் அப்படின்னு மாயா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசிக்கிட்டே இருக்கா. இதையெல்லாம் கேட்டு கீதாவும் மாயாவை கண்டிக்கிறாங்க. ஆனாலும் மாயா யார் பேச்சையும் கேட்கவே இல்லை. மாயா இப்படி பொறுப்பே இல்லாம நடந்துக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு ரமேஷ் இப்போ ரொம்பவும் கவலையில இருக்காரு. இதனாலே அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போகுது. கீதா, நம்ம பொண்ணு எதுக்காக இப்படிலாம் செய்யறா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் நான் சொல்ற எந்த பேச்சையும் கேட்கல. நம்ம கிட்ட இருந்த ஒரே ஒரு மளிகை கடையும் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இனிமே நம்ம என்னதான் செய்ய போறோம்? அப்போ மாயா அங்க வர்றா. என்னப்பா, வழக்கம் போல உங்களோட புராணத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு தான் வயசாயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? இனிமே அந்த மளிகை கடையை வச்சு என்ன பண்ண போறீங்க? பேசாம வீட்டுல கிடைக்கிறத சாப்பிட்டு ஓய்வெடுங்க. இந்த சின்ன விஷயத்துக்காக எல்லாம் தேவையில்லாம புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு மாயா சொல்றத கேட்ட ரமேஷுக்கு இப்பதான் தன்னோட அப்பாவுக்கு செஞ்ச தீமைகள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அவரு இப்போ இப்படி சொல்றாரு. அப்பா, என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சிட்டேன். என்ன இருந்தாலும் நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது. அன்னைக்கு நீங்க சொல்லும் போது எனக்கு எதுவுமே புரியல. நான் ரொம்பவும் அலட்சியமா இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் செஞ்ச செயல்களுக்கான தண்டனையை தான் கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. இப்படியே கொஞ்ச காலங்கள் போய்கிட்டே இருக்கு. இப்போ ரமேஷ் ரொம்பவும் மனக்கவலையில உடல் பலவீனம் அடைஞ்சு நோய்வாய்ப்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கீதா மாயா கிட்ட இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க. மாயா, நீ எதுக்காக இப்படி செஞ்ச? நீ செஞ்சது ரொம்ப தப்பு. என்ன இருந்தாலும் நீ உன்னோட அப்பா பேச்சை கேட்காம இருந்திருக்க கூடாது. நீ அப்படி இருந்ததுனால தான் உன்னோட அப்பா இப்ப நோய்வாய்ப்பட்டு இருக்காரு. அம்மா, அப்பா இல்லைன்னா நமக்கு காப்பீட்டு பணமும் கிடைக்கும். கூடவே மளிகை கடைக்கான பணமும் கிடைக்கும். அதை வச்சு நம்ம சந்தோஷமா வாழலாம். இத கேட்ட கீதாவுக்கு ரொம்பவும் வருத்தமா இருந்துச்சு. அவங்களுக்கு இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்களுக்கு உலகமே இருண்டது மாதிரி இருந்துச்சு. மாயா, நான் சொல்றத நல்லா கேளு. உன்னோட தாத்தாவை உங்க அப்பா ரொம்பவும் அலட்சியம் செஞ்சு அவரை கவனிக்காமலே இருந்தாரு. அது அவர் செஞ்ச பெரிய தப்பு. அதே மாதிரி நீ இப்போ செஞ்சது அதை விட ஒரு பெரிய தப்பு. அம்மா, எதுக்காக இப்படி சொல்றீங்க? நான் ஒன்றும் தப்பெல்லாம் செய்யல. அப்பா செஞ்ச வினையோட பலனை தான் இன்னைக்கு அவருக்கு நான் திரும்ப கொடுத்துருக்கேன். இல்ல மாயா, வினையோட பலனை திரும்ப கொடுக்கறது அந்த கடவுளோட கையில இருக்கு. ஆனா நீ செஞ்சது ஒரு பெரிய குற்றம். என்ன இருந்தாலும் நீ உன்னோட அப்பாவுக்கு இப்படி தீங்கு செஞ்சிருக்க கூடாது. இனிமேலாவது நீ ஒழுங்கா திருந்தி வாழணும்.
இதை கேட்ட மாயா இப்போ ரொம்பவும் வருத்தப்படுறா. இப்போதான் அவளுக்கு தான் செஞ்சது தவறு அப்படிங்கிறது புரியுது. என்னதான் தன்னோட அப்பா செஞ்சது தப்பா இருந்தாலும் அதுக்கு அவ கொடுத்த தண்டனை இன்னும் தப்பானது அப்படிங்கறத மாயா உணர்றா. அதுக்கப்புறம் கீதாவும் மாயாவும் கபிலன் சொன்னதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. மாமா நீங்க சொன்னது சரிதான். நீங்க அன்னைக்கு இறக்குற நிலைமையில இருக்கும்போது சொன்ன வார்த்தைகள் எல்லாமே இப்போ உண்மையிலேயே நடந்துருச்சு. என்னோட கணவர் செஞ்ச வினைக்கான பலன் அவருக்கு கிடைச்சிருச்சு. ஆனா நாங்க யாருமே இப்படியெல்லாம் நடக்கணும்னு நினைக்கவே இல்லை. யாரா இருந்தாலும் தான் செஞ்ச தப்புக்கான பலனை ஒரு நாள் அனுபவிச்சுதானே ஆகணும். தாத்தா, நீங்க என்ன ரொம்பவும் நேசிச்சீங்க. என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. என்ன இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தான். அதுக்கப்புறம் மாயா தன்னோட அப்பா கிட்ட போய் இப்படி சொல்றா. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் தாத்தா மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தேன். அதனாலதான் என்னால தாத்தாவோட இழப்பை ஏத்துக்கொள்ளவே முடியல. அந்த கோபத்துல தான் நானும் உங்களை பழி வாங்கணும்னு இப்படியெல்லாம் செஞ்சுட்டேன். என்ன இருந்தாலும் நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது. நான் செஞ்சது ரொம்ப தப்பு தான். என்னை மன்னிச்சிடுங்கப்பா. பரவாயில்ல மாயா, உன் மேலே எந்த தப்பும் இல்லை. எல்லா தப்பும் என்னோடது தான். இது எல்லாமே அந்த கடவுள் தான் எனக்கு ஒரு தண்டனையாக கொடுத்துருக்காரு. இதில் உன் மேலே எந்த தப்பும் இல்லை. நான் என்னோட அப்பாவை சரியாக கவனிக்காமல் இருந்துட்டேன். இப்போதான் எனக்கு நல்ல புத்தியே வருது. ஆனாலும் இப்போ என் கூட என்னோட அப்பா இல்லை. இது எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய அவமானம் தான். அதுக்கப்புறம் மாயா தன்னோட தவறுக்காக வருத்தப்படுறா. அதை சரி செய்யறதுக்காக தன்னோட அப்பா பேச்சை கேட்டு கிராமத்துல இன்னொரு மளிகை கடையையும் திறக்கிறா. இப்போ மாயா அந்த கடையை நல்லபடியா நடத்திக்கிட்டே இருக்கா. அப்பாவை இழந்தவருக்கு தான் அந்த அப்பாவோட இடத்துக்கு வரும்போது தான் அவர் அப்பாவோட மதிப்பு புரியுது. நம்ம பெரியவங்களை எப்படி வீட்டில் மதிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளோட பிள்ளைகள் நம்மளை மதிப்பாங்க. நம்ம பெரியவங்களை எப்படி நடத்துகிறோமோ அதையே பார்த்து தான் நம்மளோட குழந்தைகள் நம்மளையும் வருங்காலத்தில் நடத்துவாங்க. நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் ஒரு தொடர்கதையோட ஆரம்பம் தான். அதே மாதிரி காலம் கடந்த பிறகு கிடைக்கிற ஞானத்தால எந்த பிரயோஜனமும் இல்லை. நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சிறந்த கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.